நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பார்வதி, நீ எனக்கு அளித்திருக்கும் மகிழ்ச்சிக்கு இந்த அண்ட சராசரங்களிலும் இணை ஏதும் இல்லை. எனினும் துர்பாக்கியவசமாக உன்னுடன் நான் அதிக சமயம் செலவிட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நான் இருக்க இயலாது. நீ அழும் நிலையில் உன்னை மார்போடு அணைத்து தேற்ற நான் இருக்க இயலாது. நடைபழகும் சமயத்தில் நீ விழ நேர்ந்தால் உன்னை தாங்கி பிடிப்பதற்கும் நான் இருக்க மாட்டேன். ஆடி விளையாடி களைத்ததும் வாரி அணைத்து அன்போடு தாலாட்டி உன்னை உறங்க வைக்கவும் நான் இருக்க மாட்டேன். அத்துடன் மீண்டும் திரும்ப இயலுமா என்பதையே நான் அறிய மாட்டேன் மகளே. உனது பிள்ளை பிராயத்தின் மழலை செயல்களை ரசிக்க இந்த தந்தை பாக்கியம் செய்யவில்லையோ? தாம் கவலை கொள்ளாதீர்கள் சுவாமி, விரைவில் திரும்புவீர்கள். அந்த நம்பிக்கை எனக்கு உள்ளது. பர்வதராஜரே, தமது கரங்களில் தவழ்வது அன்னை ஆதிசக்தியாவார்கள். அவ்வாறு இருக்க தமக்கும் தம் குடும்பத்தவருக்கும் எவரால் தீங்கு விளைவிக்க இயலும்? ரிஷிகளே, புறப்பட அனுமதி அளியுங்கள். தேவி, தாமதிக்காமல் ஆசிரமத்தை நோக்கி புறப்பட வேண்டும். வாருங்கள். இவ்வாறாக காலங்கள் உருண்டோடியது. அன்னை ஆதிசக்தியானவள் பார்வதியின் ரூபத்தில் வளர்ந்து வந்தார்கள். எனினும் சர்வேஸ்வரன் இவை அனைத்திலிருந்தும் தனித்து யோக நிலையில் பரிபூர்ணமாக ஆழ்ந்திருந்தார்.
மகளே பார்வதி, எங்கு சென்றாய் நீ? பார்வதி, பார்வதி, எங்குதான் செல்வாளோ? பார்வதி, பார்வதி, நீ இங்கு என்ன செய்கிறாய்? அடடா, என்ன இதெல்லாம்? எச்சமயம் நீ எங்கு செல்வாய் என்பதை அறிய இயலவில்லையே. வா, குறும்புக்காரி ஆனாய் நீ. கரமெல்லாம் புழுதி. வா, உன்னை போல் குழந்தைகள் விளையாடும் இடமா இது? பணிகிறேன் ரிஷிகளே. தேவி, இதுவே பாலபருவ லீலை. இத்தகு லீலையை காண்பது பெரும் பாக்கியம் அல்லவா தேவி? ரிஷிகளே, நாள் முழுவதும் பார்வதியை தேடுவதே எனது முழு நேர பணியாக உள்ளது. எனது பிற புதல்விகள் தம் குழந்தை பருவத்தில் பெரும் குறும்புக்காரர்கள். எனினும் பார்வதி குறும்புத்தனத்தில் அவர்களையே மிஞ்சிவிட்டாள். இவள் கண்டீர்களா, மீண்டும் மறைந்து விட்டாள். பார்வதி, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கண்டீர்களா, மீண்டும் மறைந்து விட்டாள். பார்வதி, கண்டீர்களா, அங்கிருந்துதானே அவளை இட்டு வந்தேன். மீண்டும் அங்கு சென்று விட்டாள். நாள் முழுவதும் இவ்வாறே செய்து கொண்டிருந்தால் நானும் சென்று ஸ்நானம் செய்யவும் பின் தியானம் செய்யவும் நேரம் எப்போது கிட்டும்? வா. மகளே, உனக்கு நான் எத்துணை எடுத்துரைப்பது? அவ்விதம் அங்கு என்ன உள்ளது? இனி மீண்டும் நீ ஸ்நானம் புரிய வேண்டும். மகளே பார்வதி, நீ என்ன செய்கிறாய்? நீ வீசியது சாம்பல் மகளே. ஈசன் தனது சரீரத்தில் அணிவது. நாம் வணங்குபவர் விஷ்ணு. அவருக்கு உகந்தது சந்தனமே. ஆகையால் இனி சாம்பலோடு விளையாடாதே. செல், கரம் துலக்கு. மகளே, என்ன இது? கரத்தில் சாம்பல் இருந்ததே, அதை முகத்தில் பூசிக்கொண்டாயா? வேலையை இரட்டிப்பாக்குகிறாய். இனி மீண்டும் நான் சந்தனத்தை இழைக்க வேண்டும். இங்கு வா. கவலை கொள்ள ஏதுமில்லை தேவி. இறைவன் விஷ்ணுவின் ஆராதனைக்குரிய சந்தனத்தை நான் இழைக்கிறேன். தேவி, தமது இந்த புதல்வி ஆதிசக்தியின் சுரூபம் என்பதை தாம் மறப்பது ஏன்? ஈசனின் சாம்பலை இவர்கள் நேசிப்பது இவரது சுபாவம். இவர்கள் உள்ளத்தில் உறையும் சாம்பலுக்கான மோகத்தை தாம் அகற்ற இயலாது. இவ்விடமே அமர்ந்திரு. இங்கிருந்து எங்கும் சென்றுவிடக்கூடாது, சரியா?
நில் மகளே பார்வதி. கண்டீர்களா ரிஷி ததீசி? சற்று முன்தான் இவள் தாய் இங்கு அமர்த்திச் சென்றார்கள். மீண்டும் அங்கு சென்று விட்டாள். இதனை மீண்டும் அவர்கள் கண்டால் பெருங்கோபம் கொள்வார்கள். இல்லை ரிஷிகளே, அன்னை மீண்டும் மீண்டும் அவ்விடத்தால் ஈர்க்கப்படுவது சாமானிய நிகழ்வாக தோன்றவில்லை. அந்த ஸ்தலம் அன்னையுடன் தொடர்புடையதாக இருக்க வேண்டும். அதனை நாம் தான் உணர இயலவில்லை. அன்னையின் தவிப்பு ஒன்றை மாத்திரம் நன்கு உணர்த்துகிறது. அவ்விடம் ஏதோ உள்ளது. அது உறுதி. விலகு! 4 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் கழிந்தன. இருப்பினும் அவனது குடும்பம், அவனது மனைவி மற்றும் அவனது புதல்வி பார்வதி குறித்து ஒரு தகவலும் கிட்டவில்லை. ஏன்? அரக்கசேனை ஒற்றர்கள் திறன் இழந்தீர்களா? அல்லது அசுரர்கள் குறித்த நல்லெண்ணத்தை கைவிட்டீர்களா? காரணம் எதுவாயினும் உங்கள் செயல்களின் விளைவு ஒன்றே. தலை தாழ்ந்த அனைவரும் பெரும் தோல்வியை சந்தித்துள்ளீர்கள். அதுவே உண்மை. எனினும் தாரகாசுரன் தனது வாழ்வினில் தோல்வியே அறியாதவன். ஒரு தாரகாசுரா, பார்வதியை குறித்து அறிவது அத்துணை எளிதான செயல் அல்ல. அதனை அறிய காலமாகலாம். ஆகையால் நீ உன் குரோதத்தை கட்டுக்குள் அடக்கு. ஆகட்டும் குருதேவன். தம் கூற்றுக்கு இணங்கி இவர்களை விடுவிக்கிறேன். எனினும் அதிவிரைவில் பார்வதியை தேடியாக வேண்டும். ஈசனை அவள் மனமுடிக்காமல் தடுக்க வேண்டும். செல்லுங்கள். பார்வதியின் மறைவிடத்தை அறிந்து வாருங்கள். இருப்பினும் இந்த முறையும் எவரும் தோல்வியோடு திரும்பினால் அதன் விளைவு யாதாகும் என்பதை நான் விளக்க அவசியம் இல்லை. செல்லுங்கள். குருதேவா, மண்வெட்டி சிக்கிக் கொண்டது. இங்கு அவசியம் ஏதோ உள்ளது. கவனம் தேவை. உள்ளிருக்கும் வஸ்துவிற்கு சேதம் விளையலாகாது. குருதேவா, இங்கே உடுக்கை உள்ளது. உடுக்கையா?
ஐயம் ஏதுமின்றி இது ஈசனின் உடுக்கையே. எப்போது எக்காரணத்தினால் இங்கு வந்தது என்பதை அறியேன். இதனை சர்வேஸ்வரனை அன்றி வேறு எவராலும் எடுக்க இயலாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அரஹர மகாதேவா. ஹரஹர மகாதேவா. உன்னலா. பெரும் வியப்பு மட்டுமே எழுகிறது. இதுவரை ஏன் இவ்வுடுக்கையை காணவில்லை? அது மட்டுமின்றி மகாதேவர் தன் ஏகாந்த வாசத்திற்காக சென்ற இடமும் தெரியாது. அவரிடமிருந்து பிரிந்து இவ்வுடுக்கை இங்கு வருவது அற்புதமே. இதுவே மகாதேவரது ஆற்றல். அவர் எங்கிருந்தாலும் தன் பக்தர்களோடு உள்ள தொடர்பை அவர் முறித்துக் கொள்வதில்லை. எனினும் இம்முறை இவ்வுடுக்கை அவர் பக்தர்களை கருத்தில் கொண்டு மாத்திரமே இங்கு வந்ததாக தோன்றவில்லை. ஈசனது உடுக்கை ஒலி. ஈசன் தோன்றினாரா? மகாதேவர் தோன்றினாரா? பார்வதி எங்கே? பார்வதி! அசாத்தியம். மகாதேவரின் இவ்வுடுக்கையை ரிஷிகள் நம் எவராலும் அசைக்கவும் இயலவில்லை. சிறு குழந்தையான அன்னை இதை இசைக்கின்றார்களே. இந்த அற்புத நிகழ்வில் அடியவன் தெய்வீகத்தன்மையை உணர்கிறான்.